ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த காலை வேளையிலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் நாம் உணரத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்து வருகிறார். தொடர்ந்து சொல்லப்பட்ட காரியங்களை மனதில் கொண்டு நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வாராக. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தலைகளை தாழ்த்துவோமா. மகா உன்னதராகிய தெய்வமே, இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நீங்கள் யாவரையும் நீர் ஒருமித்து கூட்டி சேர்த்த நம்முடைய வகத்துவ அன்புக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசும்படி உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தை ஆசீர்வதியும் பிட்டு எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே, கர்த்தாவே, அப்பத்தை அன்றைக்கு பிட்ட போது கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த காலையிலே வசனமாகி இந்த அப்பத்தை புசித்து அதனாலே பலன் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அடியேனே சிலுவையின் மறைவுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். தேவ கிருபை இருக்கட்டும். ஆவியானவர் ஊழியம் செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டொரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஒரு விசை கூட வசனத்தை வாசிக்க கேட்போம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய விசுவாசிகளுக்கு எழுதுகிற இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை மட்டும் இன்றைக்கு காலை வேளை நாம் சற்று சிந்திக்கலாம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எல்லாரும் இருக்கிற நிலைமையிலே அல்ல, வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாய் காணப்படுகிறது. வசனத்திலே நாம் பார்க்கிற காரியங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் என்ன செய்யாமல் போடாமல் பூரணராகும்படிக்கு என்ன செய்வோமாக. இதையே நாம் சொல்லிக் கொண்டிராதபடிக்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாய் காணப்படுகிறது. நாம் எவ்விதமாய் வளர்ச்சி அடைகிறோம்? வீட்டிலே ஒரு மரத்தை நடுவோமானால் நாம் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்ன? சில வருஷங்களுக்குள்ளே அது நல்ல கனியை தரும் என்றுதான் நாம் நம்பிக்கையோடு அதை என்ன செய்கிறோம், நட்டு வைத்து அதை பராமரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
ஆனால் வளர்ச்சியே அடையாமல் அது பலனை கொடாமல் இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஓமையை இயேசு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த அத்தி மரத்தை நான் நட்டு வைத்தேன். இதுல ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன செய்கிறேன்? கனியை எதிர்பார்க்கிறேன். அது ஒன்றையும் என்ன செய்யல, காணவே இல்லை. ஆகையினால் இது ஏன் இது நிலத்தையும் கெடுக்கிறது? இதை வெட்டி என்ன செய்து போடுங்க, எரிந்து போடுங்க. ஆனால் தோட்டக்காரன் கெஞ்சுகிறான், ஐயா இந்த ஒரு வருஷமும் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நான் இதை சுற்றி கொத்தி என்ன செய்கிறேன், எரு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அது நிச்சயம் கோடரி வேர்கள், மரங்களின் வேர் அருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டி எரிஞ்சல்லாயா. நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்முடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சி? வசனத்திலே நாம் பார்க்கிறதான வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேறினவன், வளர்ச்சி அடைந்தவன் யாரை போல காணப்படுவார்? குரு. நம்முடைய குரு யார்? இயேசுவே. அவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய மனுஷிக ஜீவிதத்தில் சொல்ல போனால் 4 விதமான பருவங்கள் காணப்படுகிறது. ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது புருஷன் என்று அழைக்கப்படுகிற பருவம், 4வது முதிர்ச்சி அடைந்த பருவம். இன்றைக்கு நாம் எந்த பருவத்திலே காணப்படுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். குழந்தை பருவத்திலேயே காணப்படுகிறோமா அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? 20 வருஷம் விசுவாசிதான், ஆனால் இன்னும் என்னவா இருக்கிறாங்க? குழந்தையாகவே காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அல்ல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் என்ன செய்யும்படி, விளங்கும்படி. நல்ல கவனிங்க. நம்ம வளர்ச்சி அடைவது யாவருக்கும் என்ன செய்ய வேண்டும்? தெரிய வேண்டும். நாம் அதை விளங்க பண்ண வேண்டும். விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. இவைகளையே என்ன செய்? நிலைத்திரு. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். விசுவாசத்திலே, தேவ அன்பிலே, பரிசுத்தத்திலே நிலைத்திருந்தால் தான் நாம் தேறுகிறது யாவரும் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் 4 பருவத்தை சொன்னேன். இந்த 4 பருவங்களையும் நான் விளக்கி உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிப்போமா? 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் எப்படி இருங்கள்? வாஞ்சையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறார், மன்னிக்கணும், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். எந்த பருவத்திலே இருந்து? குழந்தை பருவத்திலே இருந்து. அங்க வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் என்ன செய்யுங்க? அப்போ ஒரு குழந்தை வளர வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? ஆகாரத்தை கொடுக்கிறோம். கடினமான ஆகாரத்தை அது உண்ணாது. எளிதாய் ஜீரணிக்கிற ஆகாரம் பால். அந்த பாலை குடிக்க கொடுக்கிறோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்தவர்கள்
இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முதல் அனுபவத்தில் வந்திருக்கிறோம். அதனால் குழந்தை பருவமாய் இருக்கிறது. வளர வேண்டுமானால் நாம் பாலை உண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில குழந்தைகள் பால் குடிக்காது, அதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணுகிறார்கள், அது ஏன் குடிப்பது இல்லை என்று. எப்படியாயினும் தாயானவள் அதற்கு பாலை கொடுக்க அதை பிரயத்தனம் பண்ணுகிறாள், முயற்சி பண்ணுகிறாள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமே, பாலாகிய தேவ வசனத்தின் மேல் நமக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை எவ்வளவா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா? வேத வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? அப்ப முதலாவது என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்க வேண்டும். சங்கீதம் சற்று நேரத்துக்கு முன்பு முதல் சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். அப்ப பிரியம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். பிரியமே இல்லாமல் எப்படி வாசிக்க முடியும்? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம். பாருங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இது எனக்குரிய வசனம். என்னோடு கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். வருஷத்துடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வருஷத்துல வேதாகமத்தை முழுமையாய் வாசித்து முடித்தவர்கள்? நான் கையெல்லாம் உயர்த்த சொல்லல, உங்களுடைய இருதயத்தோடு நீங்களே கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்தவர்கள் நம்மில எத்தனை பேர் உண்டு? காலையிலும் மாலையிலும். பாஸ்டர், அதற்கெல்லாம் நேரம் இல்லை பாஸ்டர், என் தொழில் அப்படி, என் உத்தியோகம் அப்படி, என்னுடைய வேலைகள் அப்படி அல்ல. கர்த்தருக்கென்று நம்முடைய நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். வேத வசனம் என்று சொல்கிறது. இந்த வசனம் யார்? கர்த்தரே வசனமாய் காணப்படுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது எங்கே இருந்தது? தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன ஆயிற்று? மாம்சம் ஆயிற்று, இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வசனத்தை கனப்படுத்துகிறோமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனவீனப்படுத்துகிறவராய் காணப்படும். அசட்டை பண்ணுகிறவர்களை பாருங்க. தர்மியான நாளில என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை தேவை. இது ஒரு கண்ணாடியை போல காணப்படுகிறது. குழந்தையாயிருக்கிற நாம் தேவ வசனத்தின் மேல் வாஞ்சை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வளர்ச்சி அடைய முடியும். இந்த பெரோயா பட்டணத்தார் டெய்லி
They were searching the scriptures என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் என்னத்தை தெரிந்து கொண்டார்கள்? காரியம் இப்படி இருக்கிறதா, இப்படி எல்லா வசனம் சொல்லுகிறதா என்று வாசித்து அதை அறிந்து அதன்படி என்ன செய்தார்கள்? நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆயினத்தான் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனை என்னவாய் மாற்றுகிறது? குணசாலியாய் மாற்றுகிறது. கர்த்தருக்கேற்ற ஒரு மனுஷனாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன், தியானிப்பேன், அதை கை கொண்டு நடப்பேன் என்று. குழந்தைக்குரிய சுபாவம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். போதுமா? குழந்தைக்குரிய சுபாவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சுபாவமா? வசனம் அங்கே சொல்கிறது, நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல என்ன செய்தேன்? குழந்தை எப்படி பேசும்? குழந்தை பேசுற பாஷை நமக்கு தெரியுமா? அது தாய்க்கு தான் கொஞ்சம் கேட்டு கேட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும், இதுதான் பேசுது அப்படின்னு தெரியும். ஒருவர் சொன்னார், என் குழந்தை நல்லா பேசுது பாஸ்டர், நான் அதை கேட்டு அதன்படியே அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனேன். என்னையா பேசுது? ஜூலா போல காணா அப்படின்னுச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? இதை விளங்குச்சா? ஒன்றும் இல்லை. ஆனா தகப்பன் சொல்றான், ஜூக்கு போய் யானை பார்க்கலாம் பாஸ்டர். இப்ப தெரியுதா? பெற்றோருக்கு, அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் அந்த பிள்ளையினுடைய பேச்சு என்ன செய்கிறது? அறியப்படுகிறது. நம்ம இப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஒரு ஊமையனை போல பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் குழந்தையினுடைய சுபாவம் மாற வேண்டும். குழந்தையாகவே இன்னும் காணப்படலாகாது. இன்னும் சில பேர் கேளுங்க, நீ என்ன வசன வாசியா? இன்னைக்கு என்ன வசன வாசித்த? தலையை சுரிவாங்க, பாஸ்டர் வாசித்தம் பாஸ்டர். என்ன வாசித்தீங்க? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். 2 மாசம் கழிச்சு கேளுங்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லையா? சின்ன பிள்ளைகளை கேட்ட, இயேசு கண்ணீர் விட்டார், அதுக்கு அவ்வளவுதான் வாசிக்க முடியும். ஆனால் நாமோ, கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாமோ வளர வேண்டுமே. குழந்தைக்குரிய சுபாவத்தை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டியது அவசியம். இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் குழந்தையை போல என்ன செய்தேன்? பேசினேன். அடுத்து என்ன செய்தேன்? குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல நான் சிந்தித்தேன். அடுத்தது குழந்தையை போல என்ன செய்தேன்? யோசித்தேன். அப்போ பேசுகிறது, அது சிந்திக்கிறது, அது யோசிக்கிறது, எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குழந்தைக்குரிய அனுபவத்தில் தான் காணப்படுகிறது. இன்றைக்கு இன்னும் நம்முடைய ஜீவிதம் கிறிஸ்தவ வாழ்க்கையில குழந்தைய போல காணப்படுவோமானால் எப்படி இருக்கும்? அதனால இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பூர்ணராகும்படி, வளரும்படி நாம் என்ன செய்ய கடவோம்? நாம் புறப்பட்டு போக கடவோம். வளர்ச்சி அடைய வேண்டும். பூர்ணராகும்படிக்கு கடந்து போவோமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் எப்படி சொல்லுகிறது? சகோதரரே, புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள். துர்க்குணத்திலே எப்படி இருக்கணும்? வளர்ச்சி அடைந்தோமே. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியிலே குழந்தையாயிராதேயுங்கள். இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நம்ம குழந்தைக்குரிய புத்தி இருக்குமானால் எப்படி இருக்கும்? புத்தியிலே குழந்தையாயிராதேயுங்கள்.
அடுத்தது எதில குழந்தையாக இருக்க வேண்டும்? துர்க்குணத்திலே. குழந்தைக்கு துர்க்குணம் தெரியாது, பொல்லாப்பு செய்ய தெரியாது. ஆனால் வளர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் பார்த்துக்கலாம் அவனை. துர்க்குணம் இதெல்லாம் என்ன தெரியுமா? துர்க்குணம் புளித்த மாவாய் காணப்படுகிறது. வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 8வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட. அப்ப துர்க்குணம் என்னது சொல்லுங்க? புளித்த மாவு. இந்த புளித்த மாவு நமக்குள்ள இருக்கா? இந்த புளித்த மாவு என்ன செய்யும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் மாவை போட்டா அதையும் என்னதான் செய்யும்? அதையும் புளிக்கத்தான் செய்யும். அப்ப நமக்குள்ளே ஒரு புளித்த மாவாகிய துர்க்குணம் இருக்குமானால், நம்மோடு யாராயிலும் சேருவார்களானால் அவர்கள் அந்த துர்க்குணத்தை என்ன செய்வார்கள்? பழகிக் கொள்வார்கள். வேதத்தில் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 19லிருந்து வாசிங்க. நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியினால் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கிடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு, பாத்தீங்களா, எதை விட்டு மனம் திரும்பணும்? துர்க்குணத்தை விட்டு, பழைய புளித்த மாவாகிய துர்க்குணத்தை விட்டு நீ என்ன செய்? மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணங்கள் உனக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படலாம். நீ அறியாமையில கேட்டையோ அறிந்து கேட்டாயோ அது உனக்கு மன்னிக்கப்படணுமானால் நீ துர்க்குணத்தை விட்டு என்ன செய்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் துர்க்குணம் காணப்படுகிறதா? புளித்த மாவு இவைகள் இருக்குமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாழாக்கி போடும். குழந்தையா இருக்கும் போதுதான் அது துர்க்குணம் சில சேட்டை எல்லாம் பண்ணும். ஆனா வளர வளர அது அந்த சேட்டை எல்லாம் விட்டுடும். யோசித்து பாருங்க, குழந்தையா இருக்கும்போது வெளியே விட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து நக்கிட்டே இருக்கும். அந்த டேஸ்ட் தெரியும். சிலது செவுத்த சுரண்டி சுரண்டி, நம்ம இடத்துல ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை செவத்து சுரண்டி சுரண்டி சாப்பிடும். ஏன்? அதோட டேஸ்ட் என்ன செய்யுது? தெரியுது. ஆனா பெற்றோர் அதை என்ன சொல்றாங்க? இதை செய்யாத, மிரட்டி மிரட்டி அதை என்ன செய்ய, அந்த துர்க்குணத்தை அதை விட்டு என்ன செய்யறாங்க? மாற்றுகிறார்கள். தண்டனையின் பிறப்பு மதியீனத்தை என்ன செய்யும்? மாற்றி போடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணத்தை குழந்தையாயிருக்கும் போது துர்க்குணம், ஆனால் வளரும் போது இந்த துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது பாருங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா அடுத்த பிள்ளை கில்லும், இவனை என்ன செஞ்சிருவான்? அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். நீ கில்ல தானே செஞ்ச, நான் பாரு என் பல்லு முழுசும் கையில பதிகிற மாதிரி உனக்கு அடையாளத்தை ஏற்படுத்துறேன். இதெல்லாம் துர்க்குணம். இப்படிப்பட்ட சுபாவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்த
அடுத்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 4:14 வாசிக்கும் போது, எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், நல்ல கவனிங்க, நாம் இனி யாராயிராமல், குழந்தைகளாயிராமல், மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைபட்டு அலைகிறவர்களாய் இராமல். அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க அதை சொல்றாங்க, கண்ண முன்னா தரிசனம் சொல்றாங்க. சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லி சொல்றாங்களா அல்லது தங்களுடைய மனதில் தோன்றுகிற காரியங்களை சொல்கிறார்களா யாருக்கும் தெரியாது. குழந்தையா இருக்கும்போது அங்க ஓடு, இங்க ஓடு, அது ஓடு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சரியா 2 மணிக்கு 2:30 மணிக்கு தான் சாப்பிட போற நேரத்தில் தான் ஒரு சகோதரி ஓடி வரும். நான் போய் அம்மாட்ட கூப்பிடுவேன், அம்மா இந்த சகோதரி வந்திருக்கா, கொஞ்சம் போய் பேசு. அவங்களும் சாப்பிட்றத விட்டு போட்டு இங்கே வந்து உட்காந்து என்ன செய்வாங்க, 3:15 வரைக்கும் பேசுவாங்க. 3:15க்கு நான் போயிடுறேங்கட்டி. ஏன் தெரியுமா, ஸ்கூல் அந்த நேரத்தில் தான் விடும், நம்மளையும் சாப்பிட விடுறது இல்லை. வசனத்தை கேட்குற மாதிரி உட்காந்துட்டு அது கேட்குதோ கேட்கலையோ, 3:15 ஆனதோ என்ன செஞ்சிருது, அது கூடி போய் நான் வந்துடுறேங்க, அடுத்து நாளைக்கு வர்றேன், இப்படியே செஞ்சுட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் வந்துச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க. ஏமா ஞானஸ்தானம் எடுத்த, நல்லா கவனிக்கணும் நீங்க, விளையாட்டுல ஞானஸ்தானம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஏமா ஞானஸ்தானம் எடுத்தேன், எனக்கு வயிற்று வலி வந்துச்சா, ஆஸ்பத்திரியில இருந்தேன், எங்க அக்கா வந்து சொல்லுச்சு, நீ ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா வயிற்று வலி சரியா போயிடும். வேதத்துல எங்கேயாயிலும் சொல்லி இருக்கா, நீங்க சொல்லுங்க, பைபிளை இப்பவே மூடி வச்சு நான் கீழே இறங்கி வந்துடுறேன். ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும், நீங்கள் மனம் திரும்பி. ஒவ்வொருவரும் எதற்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும், பாவ மன்னிப்புக்கு என்று. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒண்ணுமே இல்லை, வியாதியா இருந்தேன், நேரம் போய் ஒரு முக்கியாச்சு. இப்ப பாவியா இருந்தது இப்ப என்ன பாவி ஆயிருச்சு, நனைஞ்ச பாவி ஆயிருச்சு. இன்னும் எதையும் விடல, யோசித்து பாருங்க. இதுதான் பலவிதமான காற்றுகளினாலே அலைபட்டு அலைகிற ஜீவிதம். சபை என்னமோ பெந்தகோஸ்து சபைதான், ஆனா போறதெல்லாம் இங்கெங்கயோ, அவங்க கூட்டம் அங்க நடக்குது ஐயா. கார் ஏறி கப்பல் ஏறி தூர இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து வருது. ஏன், அங்கதான் அவ்வளோ கூட்டம் கூடுது ஐயா. கூட்டம் கூடுவது பெரிய காரியம் அல்ல, நல்ல கவனிங்க. நான் அவர்களை குறை சொல்லல, ஆனால் கர்த்தருடைய விசுவாசியாய் காணப்படுகிற நாம் ஓடுகிறது தான் தவறு என்று சொல்லுகிறேன். நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் எப்படி இருக்கணும், உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த குழந்தை பருவத்தை தாண்டின பிறகு அடுத்த பருவம் என்ன, வாலிப பருவம். வாலிப பருவத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன, வசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, வாலிபனே உன் இளமையில் எப்படி இரு, சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலோ உன் இருதயம், உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் என்ன செய், நட. ஆண்டவர் கயிறை விடுறார். இந்த மீன் பிடிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா, தூண்டில்ல ஒரு இறையை அதுல தூண்டில்ல வைத்து விட்டு எரிந்து விடுவார். மீன் வந்து லேசா கடிக்கும், அப்படியே விட்டுருவான், நூலை விட்டுருவான், இன்னும் கொஞ்சம் கடிக்கும், இழுத்துட்டே போகும்.
அது ஒன்று செய்ய மாட்டான். நல்லா இழுத்து அது நன்றாய் கடிக்கு வரைக்கு பார்த்து அதற்கு பின்பு ஒரு இழு இழுத்தா அது எங்க வந்து விழும் தெரியுமா? தரையிலே வந்து விழும். பாறையோ அது ஏதோ ஒரு இடம் அது காயப்படும். ஆனா வலை விரிச்சு மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, பத்திரமா வந்து சேரும். ஒரு காயம் இல்லை, ஒரு அடி இல்லை, எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னதாய் கவனிங்க, வாலிப பிராயத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் இங்க வசனம் சொல்லுகிறது. உன் இளமையில சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை என்ன செய்யட்டும்? பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியில் என்ன செய்? நட. லைசன்ஸ் கொடுக்கிறார், நீ நடந்துரு. ஆனால் ஒன்று, இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நெஞ்சின் வழிகளிலே நடந்தாயே, உன் இருதயம் என்ன சொல்லுதோ அது எல்லாம் செஞ்சுட்டு இருந்த பாரு. அது எல்லாவற்றின் நிமித்தமோ ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை என்ன செய்யாதே? மறக்காதே. கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இதோ வாசற்படியில வந்து நிற்கிறார் என்று யாக்கோபு பக்தன் சொல்கிறார். வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ ஜட்ஜ் எங்கே நிற்கிறார்? வாசற்படியிலே நிற்கிறார். வாசற்படியில இன்னொன்னு இருக்கும். என்ன? பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். வாசற்படியில நியாயாதிபதி நிற்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் வாசற்படியிலே நின்று ஒருவர் என்ன செய்கிறார்? கதவை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிற ஒருவன் கதவை, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவானே. இருதயம் சொல்லுகிற வழியெல்லாம் நடக்கிறோமா? இந்த ஒரு சிகரெட்டு குடிச்சா பார் நல்லது, அப்பதானே தெரியும். இப்ப சில பேர் சொல்றாங்க அப்பதான் சாட்சி சொல்ல முடியும், நான் சிகரெட் எல்லாம் குடிச்சேன். கர்த்தர் அந்த சாட்சி எதிர்பார்க்கிறது அல்ல. சிலருக்கு வெத்தலை பாக்கு போடுற சுபாவம், வாலிப பசங்களும் வெத்தலை பாக்கு போடுறாங்க. ஆன்ஸ் இன்னும் என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் போட்டு தன்னுடைய வாலிபத்தை கெடுத்துக் கொள்கிறார். சில பேர் மூக்குப்பொடி, அதுக்கு மூக்குப்பொடிக்கு அடிமை. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துறாங்க தெரியுமா? அது வாங்கி இப்படி உதறி உதறி அப்புறம் மூக்கில் வச்சுட்டு ஒரு இழு. சுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மூக்குல இந்த பொடி போச்சுன்னா அது உன் சரீரத்தை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறதே. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிஞர் முதல்வராய் காணப்பட்டார். மூக்குப்பொடி போட்டே சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். நல்ல கவனிங்க, அறிஞராயிருந்து என்ன பிரயோஜனம்? படித்திருந்து என்ன பிரயோஜனம்? இது நம்முடைய சரீரத்தை கெடுக்கும் என்று தெரியவில்லையே, அதை அறிந்து விடவில்லையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் விட வேண்டிய விட வேண்டும். நம்ம நெஞ்சு என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டு நம்ம நடக்கிறது அல்ல. நியாயாதிபதியாகிய கர்த்தர் வாசற்படியிலே வந்து நிற்கிறார் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார், அது நியாயத்திலே அவர் கொண்டு வருவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? 96ஆம் சங்கீத கடைசி வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 96ஆம் சங்கீத கடைசி வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு என்ன செய்வார்? பாருங்கள், வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். அப்படி செய்யப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? புஸ்தகங்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஞாபக புஸ்தகம் என்கிற வேறொரு புஸ்தகமும் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. எழுதியிருக்கிறபடி எல்லாம் என்ன செய்தார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு இந்த உலகத்தை போல அல்லையா. இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு
நியாயஸ்தலத்திலே நியாயத்தை காணவில்லை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அநியாயம் காணப்படுகிறது. லஞ்சத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை மாற்றி பேசுகிறார்கள். ஆனால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய காரியத்தை அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கிறவராய் காணப்படுவார். அதனால்தான் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 12ஆம் அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை என்ன செய், நினை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நீ என்ன செய்யணும்? உன்னை உருவாக்கினவரே நினை. நம்மை உருவாக்கினாரா? ஆமையா, கர்த்தருடைய கரம்தான் என்னை என்ன செய்தது? உண்டாக்கி உருவாக்கிட்டு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிப்போ. 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அவர்தான் நம்மை உண்டாக்கினார். வேறொருவர் உண்டாக்கல. அதனால்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். உன்னை உண்டாக்கின தேவனை நீ மறக்கிறதற்கு நீ யார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனை மறக்கிறதற்கு நீ யார்? நீ கர்த்தரை மறந்தால் அவ்வளவுதான். அதே சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஓசியா 4:6, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன். கர்த்தரை மறக்க வேண்டாயா? தேவனை மறந்து நாம் எங்கே போக முடியும்? தாவீது சொல்லுகிறார் 139ஆம் சங்கீதத்தில், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? எங்கேயும் போக முடியாது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கும். நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஒன்றும் செய்ய முடியாது. வாலிப பிராயத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் நீ அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு? Be an example to other believers. மற்ற விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? மாதிரியாக இருக்க வேண்டும். நான் சரியான வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குழந்தையிலிருந்து வாலிப பருவத்திலே வந்திருக்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், மாதிரியாய் காணப்பட வேண்டும். நாம் மாதிரியை காட்டுகிறோமா? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், ஒருவனும் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ முதலாவது உன் வார்த்தையில் நடக்கையில் உன்னுடைய அன்பிலே ஆவியிலே விசுவாசத்திலே கற்பிலே விசுவாசிகளுக்கு எப்படி இரு? மாதிரியாய் காணப்படு. வாலிப பிராயத்தை விட்டால் அடுத்தது புருஷனுடைய பிராயம். பெரியவர்களாய் வளர்ச்சி அடைகிற பருவம் 3வது பருவம். வாசிப்போம் தேவனுடைய வசனத்தை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் கொண்டு வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். போதுமா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விதமா இருக்கிறது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் எப்படி இருக்கணும்?
ஒருமைப்பட்டவர்களாய் காணப்படணும். எல்லாரும் அறிவிலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே, கிறிஸ்துவை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறோமே. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவில வளர்ந்திருக்கிறோமா? அங்கே எபேசியர்லயே அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்துல இவ்விதமாய் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். 11வது வசனத்துல நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. எபேசியர் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு. அப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். எதற்கு? அங்க வசனம் சொல்லுகிறது, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. நம்ம கர்த்தரை எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம்? Have you ever experienced the Lord? அவரை அறியணுமானால் அவரோடு நேரத்தை செலவிடணுமே. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, tell me about your friend, I will tell about you. உடைய நண்பனை குறித்து சொல், உன்னை நான் கணக்கு போட்டுருவேன். யார் உங்க ஃப்ரெண்டு? Who is your friend? ஒரு பாடல் ஒன்று உண்டு, we have friend in Jesus. நல்ல நண்பராய் இயேசு ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். நமக்கு நண்பர் இயேசுதானா? இயேசுவே சொன்னாரே, நான் உங்களை இனி என்னவாய் சொல்ல மாட்டேன், ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். நான் உங்களை யார் என்று சொல்லுகிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். யார் என்று சொல்லுகிறேன்? What a friend we have in Jesus. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எவ்வளவு நல்ல நண்பரை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை போல நண்பர் வேற ஒருவர் இல்லை. அவரோடு சேர்ந்து நேரம் செலவிடுகிறோமா? பேசுகிறதற்கு நேரம் உண்டா? ஜெபத்திலே அவரோடு பேச முடியுமே? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? பாஸ்டர் நான் போறேன், முழங்கால் பண்றேன், நிறைய நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கு. கிளாக்க பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆகல. இப்படியா? சில பேர் போன் எடுத்துக்கிட்டா அந்த போனே சார்ஜ் தீர்ற வரைக்கும் என்னதான் பேசுறாங்கன்னு தெரியாது. சொல்லு சொல்லு, ஏன்னா அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது என்ன பேசுறாங்கன்ட்டு. அது மாதிரி கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்கா? நேரத்தை எடுத்துக்கிறோமா? இல்ல பாஸ்டர், வேணும் சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் பேசுறவங்களாம்பாங்க, நீ பேசுற சப்ஜெக்டே வேற. இதுக்கெல்லாம் கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். உன் சம்பாஷணைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ என்ன பேசுகிறாய்? என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் இங்கே விதமாய் சொல்லுகிறது, அவரை அறிந்து கொள்ளணுமானா அவரோடு நேரத்தை செல்லணும். அதற்கு என்ன வேண்டும்? தெய்வீக ஞானம் தேவை. ஆண்டவரே, உம்மை நான் அறியணுமே, அறிந்து கொள்ளுகிற அறிவுக்குள்ள என்னை நடத்தும் ஆண்டவரே.
அவரை அறிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பாத்தீங்களா? என்ன எண்ணுகிறாரா? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதற்காக? இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவரை அறிய வேண்டுமே. யார் கதறுகிறது சொல்லுங்க? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கதறுகிறார். நான் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறிய வேண்டுமே என்று பாட்டுக்காரன் பாடுகிறார். இன்னும் அறியணுமே. நம்ம கர்த்தரை எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது சொல்லும் போது சொல்லுகிறார் 11வது வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் என்னவென்று விட்டேன்? நஷ்டம் என்று விட்டேன். குப்பையா எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் எல்லாம் குப்பை. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்லவே அல்லையா? பூமிக்குரிய வேலை அல்ல, மேலானவைகளை என்ன செய்யுங்கள், நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதை நாடிக்கொண்டிருக்கிறோம்? அதே பவுலதே பிலிப்பியர் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செய்து நாடி, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். இன்னைக்கு இயேசுவை பின்தொடர்கிறதுல எவ்வளவு ஆசை நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆசை இருக்கா? வீட்டுல இருந்து புறப்பட்டுகிற அப்பாவை பார்த்து, அப்பா சாயந்தரம் வரும்போது இந்த பூரி மாதிரி இருக்கு, அது என்ன பேரு? பானிபூரியா? அதான் இப்படி இவ்வளவு பெருசு இருக்கும். அட்டையில வச்சு பேக்கெட்ல கொடுக்குறானே, பிசா. அது பிசாசு. எனக்கு பிசா வாங்கிட்டு வாங்க. அதுக்கு எவ்வளவு வாஞ்சையா. அப்பா சாயந்தரம் 7 மணிக்கு வந்தாலும் பார்த்துட்டே இருக்கும், அப்பா பிசா வாங்கிட்டு வருவாரு. அவர் மிஸ் ஆயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? போங்கப்பா, நான் பேச மாட்டேன், டூ. குழந்தை மாதிரி நம்ம சொல்றோம்ல, நம்ம எவ்வளவு ஆசை நான் கர்த்தர் மேல இருக்கு. அருமையானே, ஏரோது இயேசுவை பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? ஆசையா இருந்தானா. ஒரு புறஜாதிய ராஜா இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். நம்ம எவ்வளவு ஆசையா இருக்கணும்? உம்முடைய முகத்தை பார்க்கணுமே ஆண்டவரே. அப்ப இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கு? குப்பையாய் இருக்கிறது. எதை அறியணும் தெரியுமா? அடுத்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும், ஒவ்வொன்னா வாசித்துருவோம். யார? முதலாவது இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி எப்படிப்பட்டது அதை அறிந்திருக்கிறோமா? அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளும் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படிப்பட்ட ஆவி? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய அந்த ஆவி இன்றைக்கு யாருக்குள்ள இருக்கிறது? எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நான் சில மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு சொன்னேன், செவ்வாய் கிரகத்திற்கு போகிறதானே ஒரு ராக்கெட்டுடைய ஃபியூயல் செலவு மட்டும் 140 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவாகிறது. செவ்வாய் கிரகத்திற்கு போவதற்குரிய ஃபியூயல், அதுக்குள்ளே போடுகிற ஃபியூயல் எரிபொருள் அவ்வளவு கோடி லட்சக்கணக்கில் பணத்தை அதற்குள்ளே ஃபியூயலாய் மாற்றி வைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு
வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போ. எப்படி? இந்த சரீரத்துக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்துகிறவராய் ஒரே நிமிஷத்துல மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது எங்கே இருப்போம்? ஹல்லேலூயா. அவரோடு என்னைக்கு இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தலின் வல்லமை அறிந்திருக்கிறோமா? எனக்குள்ளே இருப்பது அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தலின் வல்லமை ஐயா. அது என் சரீரத்தை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. சாதாரண வல்லமை அல்ல. அந்த வல்லமையின் சக்தியை நம்ம எவ்வளவு அறிந்திருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் பேசாம இருக்கோம். ஆண்டவரே தாரும் ஐயா, தாரும் ஆண்டவரே. நீங்க தந்தா தாங்க, தராட்டி எனக்கு என்ன. சிலருக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க தந்தா எனக்கு என்ன, நீங்க தராட்டி எனக்கு என்ன. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளே தேவை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும். வசனத்தால் தான் சொல்கிறார், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி நான் எப்படியாயினும் என்ன செய்ய வேண்டும்? மரித்தோர் உயிரோடு என்ன செய்யும்படிக்கு எழுந்திருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. எப்படியாயினும் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தகுதியாகணும். அதுதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். குழந்தை பருவத்திலே இருந்து ஒரு வாலிப பருவத்துக்குள்ள வந்து, வாலிப பருவத்திலே இருந்து ஒரு புருஷனுடைய பருவத்திற்குள்ளே நான் கடந்து வர வேண்டும். நான் கடந்து வந்திருக்கிறோமா? வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த பருவத்தில் காணப்படுகிறேன்? கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை ஐயா, புருஷன் அல்லது வாலிப பருவத்தை தாண்டின பிற்பாடு நமக்குள்ள ஒரு சுய வெறுப்பு தேவை. வெறுப்புண்டா? உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே என்று சொல்லி சிலுவையை நோக்கி பார்த்து நாம் நடக்கிற அனுபவம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறதா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மோசே செய்த காரியம், தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை சாதாரண இல்லைங்க. அடுத்த பட்டத்திலே மோசே தான் உட்கார்ந்து எகிப்து முழுவதற்கு என்னவாய் இருக்க போகிறான்? அதிபதியாய் இருக்க போகிறான். யோசேப்புக்கு அடுத்தபடியாய் அதிபதியாய் அவன் வர வேண்டியவன். ஆனால் அதையே என்ன செய்தான்? வெறுத்து விட்டு. வசனம் விதமாய் சொல்கிறது. அடுத்த வசனம், அநித்தியமான பாவம் சந்தோஷம். எது? பாவ சந்தோஷம் எல்லாம் எப்படிப்பட்டது? அநித்தியமானது. அது நித்தியமானது அல்லவே அல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் நாம் பார்க்கிற எல்லாம் அநித்தியமானது. அப்படின்னு என்னது? everything will be vanished. எல்லாம் அழிந்து போகத்தக்கதான காரியம். நிலையானது ஒன்றுமில்லை. எதுங்க நிலைத்திருக்கோ? இருங்க இதை அப்படியே வச்சுட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் என்ன செய்திருக்கிறது? என்ன செய்கிறது? சொல்லுங்க. நிலைத்திருக்கிறது. எது நிலைத்திருக்கும்?
விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இதுல அன்புதான் எப்படிப்பட்டது? பிரதானமானது. காணப்படுகிறவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? அநித்தியமானது. காணப்படாதவைகளோ யாராயிலும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க டிவியில, நான் காலையில போனேன், ஏசுனா டிஃபன் சாப்பிட்டு இருந்தார், நானும் போய் அங்க டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். அங்க சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் இட்லி வடையெல்லாம் சுட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுங்க போல இருக்கு. இல்லைங்க, அவர் நான்வெஜ் தான் சாப்பிடுறவர். ஃபிஷ் எல்லாம் எப்படி கிரில் போட்டு தான் அவர் ஃபிஷ் சாப்பிடுறவர். நானும் கிரில் ஃபிஷ் தான் சாப்பிட்டு வந்தேன். அண்ட புழுகு, ஆகாச புழுகு எல்லாம் கேட்டுட்டு, ஆஹா பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அப்படின்னா இவர் ரொம்ப பெரிய ஆள் தான். வசனம் வாசிக்கலாமா? பரலோகத்துக்கு போனாங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் என்னங்க நான் சொல்றது வேற ஏதாவது இருக்கு? பரலோகத்துக்கு யாராவது போயிருக்காங்களா? அப்படின்னா எப்படி? கட்டுக்கதை. இன்னைக்கு இந்த விதமான கட்டுக்கதையைத்தான் அநேகர் என்ன செய்யறாங்க? பாஸ்டுக்கு ஒன்னும் தெரியலையா, எனக்கு ஒன்னும் தெரியலங்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன். எனக்கு ஐ எம் நத்திங், எனக்கு ஒன்னும் தெரியாது. ஏன் தெரியுமா ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றேன்? நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. நான் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்கிறேன். நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் பைபிள் அதிகமா வாசிட்டு இருப்பேன். என் பக்கத்திலே 2-3 பிளாங்க் நோட் இருக்கும், அதில் உட்கார்ந்து குறித்து கொண்டே இருப்பேன். கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவர் ஒரு பயனும் இல்லையா? பேதுரு போயிட்டாரா பரலோகத்துக்கு? இல்லை. இயேசுவை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்கிறார்கள். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற அவர். ஆனால் ஒன்று, இயேசுவை கண்டவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதுல 3 பேர் தான் இயேசுவினுடைய தெய்வீக சாயலையே என்ன செய்தவர்கள்? பார்த்தவர்கள். மறுரூப மலையில அவருடைய கண்களுக்கு முன்பதாக என்ன செய்தார்? மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய மகத்துவத்தை என்ன செய்தார்கள்? கண்ணார கண்டார்கள். அடுத்து ஒரு அருமையான மனுஷன் ஒருவன் உண்டு, இயேசுவை கண்டேன் என்று சாட்சியிடுகிறவன். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:17 வசனத்தை எடுத்து பாருங்க, எழுதி வைங்க, வீட்டுல போய் பார்க்கலாம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து, ஹல்லேலூயா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை ஞான திருஷ்டியினாலே அவரை கண்டார். முகமுகமாய் பார்க்கலையா? இந்த காலையில ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த மனுஷன் இந்த உலகத்தை வெறுக்கிறானோ அவன் அவரை பார்க்க முடியும். அவன் பெரியவனான போது அவன் செய்த காரியம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். எத்தனை ஐஸ்வர்யம்! எகிப்தினுடைய சகல ஐஸ்வர்யம் அவனுக்கு தான் சொந்தம். ஏராளமான பணிவிடைக்காரர்கள், யுத்த சன்னதராய் காணப்படுகிறவர்கள், பார்வோனுக்கு என்று விசேஷித்த ரதம் எல்லாம் இருந்துச்சையா. ஆனா
ஒரே ஒரு நொடியில முட்செடியில் இயேசுவை கண்ட மோசே எல்லாவற்றையும் என்ன செய்தான்? நஷ்டம் என்று விட்டார். வேண்டாம். இன்னைக்கு நாம் எதை விட்டு இருக்கிறோம்? பாஸ்டர், சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு போடுவேன், அதை விட்டுட்டு. அது வெத்தலை பாக்கு போடுறது ஒரு காரியமே அல்ல. பாவத்தை விட்டுட்டோமா? அக்கிரமத்தை விட்டு விட்டோமா? இந்த காலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த போது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தார் என்று என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, அவர் திரும்ப நம்மேல், மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் போட்டு, எத்தனை பேருடைய அக்கிரமத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டார். வசனம் புரிஞ்சவங்க எப்போ அல்லேலியா சொல்லி இருப்பாங்க. உங்க அக்கிரமத்தை எல்லாம் எங்க போட்டாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல. வானத்திற்கும் பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன நம்மை விட்டு என்ன செய்தார்? அது எல்லாம் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறாரு. முதுகுக்கு பின்னாய் போட்டு விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமத்தை எல்லாம் என்ன செய்தாரா? அடக்கி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெரியவர்கள் என்கிற பருவத்தை விட்டு அடுத்த பருவம் முதிர்ச்சியின் அனுபவம், அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தோம். ஏற்கனவே வாசித்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று என்ன செய்கிறேன்? எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுனால அதிகமாய் சொல்லல. 15வது வசனத்தை மட்டும் வாசித்து போ. ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்தில் ஆனாலும் நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க நல்ல காரியம். தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையாயிருக்க கடவோ. எந்த சிந்தை நமக்கு தேவை? உலகத்தை குறித்த சிந்தையா? பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கு, மாப்பிள்ளை வீடு என்னென்னலாம் சொல்றாங்களோ தெரியல. பேண்ட் சூட்டு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்களோ. நான் யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்லல, பொதுவாய் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட உலக கவலை நம்மை அழுத்துகிறது. +2 முடிச்சுட்டா அடுத்தது காலேஜில் சேர்க்கணும். இன்ஜினியரிங் காலேஜா இருந்தா பல லட்சங்கள் தேவை. என்ன செய்யலாம்? கவலை வேண்டாம். உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை நட்டுவேன் தண்ணி ஊத்தாமலா போவான். அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லை, விசுவாசிகளாகிய நம்ம கிட்ட இல்லை. கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தால் அவருடைய வளர்ச்சியில் அவரே பொறுப்படுத்திக் கொள்வார். உண்மையை சொல்றேன். 2வது மகனை அவன் படித்து முடித்ததும் அவன் காருண்யால தான் படிக்கணும்ட்டு அவன் ஒத்த காலில் நின்னான். நான் சொன்னேன், அங்கே கால் வைக்கிறதுக்கு கூட எனக்கு லாய்க்கு இல்லைப்பா, அந்த தகுதி இல்லை, முடியாது. ஆனால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். நான் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன், எப்படி ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் சாட்சியாய் சொல்ல முடியும். அவனுடைய இருதய விருப்பம், அவன் அதற்காய் பிரயாசப்பட்டது, அதற்காய் ஜெபித்தது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். நாங்க கூட அதிகமா ஜெபிக்கல.
இது சாத்தியம் அல்லது இல்லாதது, முடியாது என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குற கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? சேவிக்கிறவர்களாய் காணும். அது அவராலே ஆயிற்று. இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்லக்கூடும். இந்த காலையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நமக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். எந்த சிந்தை தேவை? கிறிஸ்துவின் சிந்தை தேவை. அந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? நான் வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். யோவான் 13 அவர் பந்தியை விட்டு எழுந்து அறையிலே சீலையை கட்டி ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் என்ன செய்தார்? கழுவினார். நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார். தாழ்மையின் சிந்தை. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? அந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளே உண்டா? நான் யாரை பார்க்கிற மேன்மை உள்ளவன் அல்ல. கடந்த வியாழக்கிழமை நாங்கள் கோத்தகிரிக்கு போயிருந்தோம். உறவினருடைய மரித்து 40வது நாள் கூட்டத்தில் பங்கு பெறும்படியாய் போனோம். அநேக அவர்கள் சிஎஸ்ஐ சேர்ந்தவர்கள், அநேக ரெவரண்டுகள் அங்கேயே தரித்துக் கொண்டு எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை இடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி. நான் அன்னைக்கு பார்த்து கண்ணாடியெல்லாம் எடுத்து வச்சு அதை கொண்டும் போல பைபிளையும் தூக்கிட்டு போல, சின்ன பைபிளை தான் தூக்கிட்டு போனேன். நீங்க பேசிதான் ஆகணும். நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு முன்பதாய் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். தேவ வசனத்தை பேசினார். இந்த போதர்கள் வந்து கை கொடுத்து சொன்னார்கள், பாஸ்டர் கொஞ்சமாய் பேசினாலும் தேவையானது என்ன செய்தீர்கள்? பேசினீர்கள். நன்றாயிருந்தது. எங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரக்கூடுமா என்று கேட்டார்கள். இந்த காலை வேளையில் ஒன்று சொல்ல பெருமையா என்று சொல்லவில்லை, தேவன் உபயோகப்படுத்தினார். ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் எந்த நேரத்திலேயும் ஆயத்தமாயிருந்தால் அவர் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:10 சீக்கிரம் முடித்து விடுவோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. தேவனு யாராயிருக்கிறார்? பாத்தீங்களா? இப்போ முதிர்ச்சி அடையும் போது நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? சாட்சியாயிருக்கணும். எதிலே? அங்க வசனம் விதமாய் சொல்லுகிறது, பரிசுத்தத்திலே, நீதியிலே, பிழையின்மை, தப்பு தவறு பண்ணாம காணப்படும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:24 அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவருடைய ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையா என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும்? சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையும் போது அவருடைய சிந்தை எவ்வளவு மாற்றம் அடைகிறது. நான் எங்கே இருந்து இந்த ஊழியத்தை பெற்றேன்? கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே இருந்து. அதை கலாத்தியருக்கு எழுதும் போது நேரம் போகுது, ஆனாலும் வசனம் வந்துட்டே இருக்கு. என்ன செய்யறது? ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நானா பிரேக் பண்ணும் போல இருக்கு. வாசிப்போம். கலாத்தியர் 1 முதல் வசனம். மனுஷனாலும் அல்ல
மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். அவர் தாயா என்னை அப்போஸ்தலன் ஆக்கினவர். மனுஷர் என்னை அப்போஸ்தலன் ஆக்கல. இந்த ஊழியத்தை வேற யாரும் எனக்கு தரல. யார் தான் கொடுத்தார்? இயேசுவும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவன். அந்த சிந்தை மாறுது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க தாயின் வயிற்றில் இருந்த போது பிரச்சனை இருந்துச்சு, ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணாங்க, நான் சுகமாய் பிறந்தேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க நாங்க அம்மா, அதனால ஊழியத்துக்கு வந்த. இல்லையா? ஒருவேளை அது உண்மையாயிருந்தாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை ஊழியத்திற்கு அழைப்பது அவர்தான். இந்த விசுவாசியுடைய ஸ்தானமும் அதுதான். கர்த்தர் தான் உன்னை விசுவாசியா என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். உனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு, உனக்கு கிடைத்ததான ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாம் தேவன் கொடுத்தது, ஈவாய் கொடுத்த ஒன்று. நீ பெற்றுக்கொண்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து முடிப்போம். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள எதை தேட வேண்டும்? மேலானவைகளை தேட வேண்டும். பூமிக்குரியவளே அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 2 கொரிந்தியர் 4 காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியத்திற்குரிய நோக்கத்தோடு ஜீவிப்போம். இன்னும் எதிலே பூர்ணராக வேண்டும் என்று வசனங்கள் இருக்குது. இப்ப நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, நேரம் ஆயிரும். ஆனால் ஒன்றிதோடு கூட வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நம்முடைய வளர்ச்சி எவ்விதமாய் இருக்கிறது? நீங்கள் வளருகிறத மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தேறுகிறது யாவரும் விளங்கும்படி, யாவருக்கும் விளங்கணும். இவங்க போன வருஷம் இருந்தது மாதிரி இல்லையா? அவங்க ஜெபம் இப்படி இல்லை, போன வருஷம் அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரு, ஆத்மாதாயம் செய்யறாங்க. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு நாம் எந்த பருவத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மை கிருபையாய் பெயர் சொல்லி அழைத்து ரட்சித்திருக்கிறார். குழந்தை பருவத்திலேயே இருக்கிறோமா? இன்னும் குழந்தை போல காணப்படுகிறோமா? அல்லது வாலிப பருவத்தில் வந்திருக்கிறோமா? வாலிபத்திலே இருந்து புருஷன் என்கிற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறோமா? புருஷன் என்ற ஸ்தானத்திலிருந்து முதிர்ச்சி அடைய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சியிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை சற்று சிந்திப்போம். நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீரே. நாங்கள் பூர்ணராகும்படி, கிறிஸ்து ஒருவரே பூர்ணராயிருக்கிறார், நாங்களும் அந்த பூர்ணத்தை நோக்கி நடைப்பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் குழந்தைகளாகவே, இன்னும் வாலிப பருவத்திலேயே, இன்னும் புருஷன் என்கிற ஸ்தானத்திலேயே அல்ல ஆண்டவரே, முதிர்ச்சியை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த முதிர்ச்சிக்குரிய அனுபவம் எங்களுக்குள்ள வரட்டும். பூமிக்குரியவளை அல்ல, மேலானவளை நாங்கள் நாட ஆண்டவரே, பவுலை போல எங்களுடைய ஜீவிதம் நடக்க. பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லத்தக்கதான தைரியத்தை எங்களுக்குள்ள கொடுப்பீராக. உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். வசனம் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.